வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு பழம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு 2 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பவுடர் அதுக்கு வேணும். அதுக்கு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 2 இனுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் மிளகு வந்து அந்த பவுடராக சேரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்குள்ளே போகும். இதுக்கு தக்காளியே தேவையில்லை. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வந்து நம்ம முதல்ல வந்து மிளகு இதை வந்து வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிற போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இதோட பெருங்காயமும் போட்டுக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இது கூடயே பூண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து பூண்டு நல்லா சேர்ந்து வரும். இப்போ ரெண்டையும் ஒன்றா பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதில் 2 வதக்கிட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகிறதுக்காக அந்த எண்ணெயிலேயே ஒரு வதக்கிட்டால் சீக்கிரம் அந்த மசாலா ஸ்மெல் போயிடும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை பரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் தண்ணி திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு வறுத்து அரைச்சிருக்கோம், மிளகாப்பொடியும் போட்டுரும், முழு மிளகு இதில் போட்டிருக்கு. அதனால் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை போய் இந்த மூடி வச்சு இது கொதிக்கிற டைமில் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியை போட்டு இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பொடியை சேர்ந்து அது இருக்கிற தண்ணியில் வாங்கி நல்லா ஒரு கிரேவியாக வரும். நீங்கள் சிம்மிலேயே வச்சு இது எண்ணெய் பிரிய வேக விடுங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒயிட் ரைஸ் மட்டும் சூடாக வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயை விட்டு இந்த குழம்பு கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும், நல்லா திக்காக வந்துடுச்சு குழம்பு. இதையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிடலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து தட்டலாம். சிலருக்கு வந்து இட்லி தோசையோடு பிடிக்குன்னா அதுக்கு இதை வச்சுக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.